சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஜெயக்குமார் அவர்கள், இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை அது குறிப்பா திமுகவுடைய அந்த வரலாறு என்ன சொன்னா, அது ஊழலிலே திளைத்த ஒரு கட்சி, அதாவது ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஒரு கட்சி, அதாவது எங்கும் எதிலும் ஊழல் என்பது என்ற அடிப்படையில ஆட்சிக்கு இந்த 2.5 வருஷத்துல கோடி கோடியா ஊழல் அவர்கள் செய்திருக்க நிலையில இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் முன்னாடி அமைச்சரா இருந்தப்போ அந்த வழக்கு தொடுத்து அது விடுதலை ஆகி அதன் பிறகு அப்பீல் போய் இன்னைக்கு ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீதியரசர் இன்னைக்கு வழங்கியிருக்காரு. எனவே இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, இனிமேல் திமுக பொறுத்தவரை போதாத காலம். எனவே ஒரு பின் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி ரூம் போட்டு ஊழல் எப்படி செய்யலாம், எதெல்லாம் பணம் அடிக்கலாம் சொல்லி யோசனை பண்ணது, அவரு அப்படியே சிறை கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரு அடுத்தது வரிசையா ஒன் பை ஒன், அதாவது ஒருத்தர் பின் ஒருத்தரா போயிட்டு சிறைக்கு போகின்ற ஒரு நிலைமை தான் கண்டிப்பா உருவாகும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்லை மீறிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் ஒரு தலைவிரித்தாத நிலையில கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இன்னைக்கு இந்த தீர்ப்பு இன்னைக்கு இருக்கு. திரு ஜெயக்குமார் அவர்கள், நீங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே போல இப்போ அமைச்சரா இருந்த ஒரு பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியும் இழந்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப அதுதான் உப்பு தின்னவன் இது தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அணைப்பான்ற மாதிரி ஒரு உப்பு தின்ன பொன்முடி இன்னைக்கு தப்பு செஞ்ச பொன்முடி இன்னைக்கு அமைச்சர் பதவி போச்சு. அதனால இது ஒரு சட்டப்படி தான். இது சட்டத்துக்கு அப்பாற்படல. என்ன சட்டத்துல அந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கோ, ரூல் சொல்லப்பட்டிருக்கோ, அதன்படி இன்னைக்கு அவருடைய பதவி இன்னைக்கு பறிக்கப்பட்டது. திரு ஜெயக்குமார் அவர்கள், அதே போல இப்போ திமுக சொன்னீங்க, அதே மாதிரி அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் இது போன்ற வழக்குகள் இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அதுதான் நான் ஏற்கனவே பேட்டிலே சொன்னேன். முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன கேட்டாங்க, சில முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்குகள் இருக்கா, எதிர்கொள்வோம். நாங்க அதை பத்தி நாங்க அஞ்ச போறது இல்லை. எங்களை பொறுத்தவரை அது பொய் வழக்குன்னு சொல்லிட்டு நாங்க நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். திரு ஜெயக்குமார் அவர்கள், இப்போ பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் மேல்முறையீடும் பண்றதுக்காக அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கருத்துக்களை நீங்க பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் இது போன்ற வழக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பத்தியும் நீங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்புல உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.